எல்லா கூடுகைகளுக்குமே ஒரு மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த மகிமையை நாம் விசுவாசத்தோடு கூட நல்ல மனதோடு கூட பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இங்கு நீங்கள் செலவு செய்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் நிச்சயமாய் அது வேஸ்ட் ஆகாது. ஹல்லேலூயா. அது நம்மளை நித்தியத்துக்கென்று ஆயத்தப்படுத்துவது மட்டுமல்ல, நித்தியத்தை இந்த பூமியிலே அனுபவிக்கிறதுக்கும் நம்மளை ஆயத்தப்படுத்தும். பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம இரண்டாய் பார்க்கலாம். ஒன்று, நாம் இந்த தேகத்தை விட்டு கடந்து போய் தேவனோடு கூட சஞ்சரிப்பது. இன்னொன்று, பரலோகத்தில் இருக்க தேவன் பூமியிலே அவர் நம்ம கூட சஞ்சரிக்கப்படுவது. ஹல்லேலூயா. either you dwell with God or God dwells with you. This is the most powerful thing. இவை ரெண்டுமே ரொம்ப வலிமையானது. அதனால தான் நாம் நல்ல ஆரோக்கியமான உபதேசங்கள் மூலமாக தேவனுடைய திட்டத்தை நாம் படித்துக்கொள்ள முயற்சி செய்கிறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது என்பது ஒரு நடைமுறை பாடம். இட்ஸ் எ வெரி ப்ராக்டிக்கல் திங். அதனால் எவ்வளோதான் நம்ம டீச் பண்ணாலும் அதை நடைமுறைப்படுத்தாவிட்டால் அவைகள் வீணாக போய்விடும். அது கற்பாறையில் விழுந்த விதைகளாய் மாறிவிடும். அதனால் நான் நன்றாய் புரிந்திருக்கிறேன், ஒரு சில காரியங்களை நீங்கள் இறையலாக தான் படிக்க முடியும், அதை நீங்கள் செயல்படுத்த முடியாது. ஆனால் இந்த அருமையான தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய இந்த செய்தியானது இது செயல்முறை பாடம். அதனால் இரண்டையுமே கவனமாய் பார்க்கணும். தியரியை ஒழுங்காக படிக்கணும், அப்போ தான் ப்ராக்டிக்கல் பண்ண முடியும். நம்முடைய அடிப்படை பாடங்களை சரியாக தெரிந்து கொண்டால்தான் செயல்முறைகளை நாம் ஒழுங்காக என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதனால் கொஞ்ச நேரம் நான் உங்களோடு கூட இதனுடைய அடிப்படை தாத்மீகத்தை சற்று சொல்ல விரும்புகிறேன். ஸோ we'll go little bit into theory. ஏனென்று சொன்னால் அதுதான் நம்மளை ஆயத்தப்படுத்தும். அதனால தான் நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கும் பொழுது உங்களை கிளாஸ் ஒழுங்காக அட்டன் பண்ணி தான் ப்ராக்டிக்கல் லேபுக்கு என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு போவாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு சில ஆட்கள் இருப்பானுங்க, கிளாஸுக்கு வரமாட்டானுங்க, டைரெக்டாக லேபுக்கு வரான். அவங்க தான் இந்த பாட்டிலை உடைக்கிறது, கண்ட புகைலாம் வரும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கெமிஸ்ட்ரி லேப் போயிருந்தீங்கன்னா தெரியும், திடீர்னு வெடிக்கும். அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கிளாஸுக்கு வராதவன். அந்த மாதிரி சில நல்ல பாடத்திட்டங்களை சரியாய் உட்கார்ந்து படிக்க பொழுது அவைகள் செயல்படும் பொழுது சில பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். ஸோ அதனால தான் கர்த்தருடைய சத்தத்தை நாம் சரியாய் கேட்பதற்கு, நிதானித்து கேட்பதற்கு, தெளிவாய் கேட்பதற்கு நாம் சரியான முறையிலே படித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நேற்று சொன்ன சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிறவனாய் அவன் மாற வேண்டும். After he has been born again, the most important thing for a serious child of God is listening to God clearly. தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிறவனாய் அவன் மாற வேண்டும். நம்ம எப்போ தேவ சத்தத்தை கேட்கிறோமோ அப்பொழுது நாம் முன்னேற்றத்துக்குள்ளாய் கடந்து செல்லுகிறோம். we progress in life. நாம் இருக்கிற நிலையிலிருந்து நாம் அடுத்த பரிமாணங்களுக்கு நகருகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம அடுத்த கட்ட மகிமையை பார்க்கணும், அடுத்த கட்ட உயர்வை பார்க்க வேண்டும், அடுத்த கட்ட தெய்வீக வல்லமைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவ சத்தத்தை கேட்பது தான் அடிப்படையாக மாறுகிறது. அப்போ தேவ சத்தத்தை கேட்காத பொழுது அவன் பின்னோக்கி போகிறவனாய் போய்விடுகிறான். மூன்றாவதாக நாம் பார்த்தது, God is a great communicator. தேவன் படைத்ததிலிருந்தே மனிதனோடு கூட என்ன பண்ணுகிறார், தொடர்பு வைத்து கொண்டு அவனோடு கூட பேசி கொண்டு தான் இருக்கிறார். அதனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, மனிதன் தான் பிரச்சனையை ஒழிய தேவன் பிரச்சனையே கிடையாது. அவர் எப்பொழுதுமே மனிதர்களோடு கூட பேசுவதில் தேவன் திட்டமுள்ளவராக இருக்கிறார். நான் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், பாவிகளோடு கூட கர்த்தர் அதிகமாக என்ன பண்ணுறாரு, பேசுகிறார் என்று சொல்லி. அது சிலருக்கு ரொம்ப வியப்பானதாக இருக்கும், சிலருக்கு ஆச்சரியமானதாக இருக்கும். நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன், இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 25, Psalms 25 and verse 8 and 9. 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 25. ஓகே. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் யாருக்கு வழியை தெரிவிக்கிறாரா, பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தே கர்த்தர் பேசுகிறதுல ரொம்ப திட்டமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி பேசி நாம் என்னைக்கு நம்முடைய உணர்வுகளையும் சித்தங்களையும் தேவனுக்கு விட்டு கொடுத்தோமோ அன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஸோ God still speaks to sinners. பாவிகளுக்கு தன் வழியை என்ன பண்ணுறாரா, தெரிவிக்கிறார். He is announcing. அதை அவர் ப்ரொக்ளைம் பண்ணுகிறார். கரெக்டாக 25:9ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே வேற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி சிறுமைப்பட்டவருக்கு தமது வழியை
போதிக்கிறார் அப்படின்னா தாழ்மை உள்ளவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களுக்கு கர்த்தர் போதிக்கிறவராய் மாறுகிறார். ஹல்லேலூயா. பாவிகளுக்கு அனௌன்ஸ்மெண்ட். எல்லாரும் சொல்லுங்க, பாவிகளுக்கு என்னது அனௌன்ஸ்மெண்ட்? அதுவும் கர்த்தருடைய சத்தம் தான், அவர் தெரிவிக்கிறார். ஆனால் தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு, those who humble themselves, பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டதனுடைய ஒரு தெய்வீக திட்டம் என்னன்னா, நாம் தேவ திட்டத்துக்கு நம்மளை விட்டு கொடுத்தவர்களாய் மாறி இருக்கிறோம். we have humbled ourselves. அப்போ கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரா? போதிக்கிறவராய் மாறுகிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? பாருங்க, தெரிவிக்கிறது வேற, போதிக்கிறது வேற. கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரா? போதிக்கிறவராய் மாறி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? God wants to teach us. அதனால தான் நம்ம அனௌன்ஸ்மெண்ட்லலாம் பெருசாக வாழ முடியாது, ஆனால் போதிக்கப்படும் பொழுது நாம் வாழ்வடைகிறோம். அதனால் தான் இன்றைக்கி காலை வேலையில் கொஞ்ச நேரம் நான் உங்க கூட என்ன பண்ண போகிறேன், சில காரியங்களை போதிக்க போகிறேன். இன்னொரு வசனத்துக்கு நேராக உங்களை கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். சங்கீதம் 32, Psalms 32. இன்னும் சப்ஜெக்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில முன்னோட்டமான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 32, 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆலோசனை சொல்வேன். இந்த வசனத்தில் 3 நிலைகள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆங்கிலத்தில் ஒரு முறை வாசிக்க விரும்புகிறேன். I will instruct thee and teach thee in the way which thou shalt go, and I will guide thee with my eyes. 3 காரியங்கள் தேவனுடைய வழி நடத்துதலை குறித்து பேசியிருக்கிறது. முதலாவது, கர்த்தர் உன்னை போதித்து, கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுறாரு? இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார். உனக்கு நீ இப்படி போப்பா அப்படின்னு சொல்லுகிறார். கர்த்தர் எப்படி சொல்கிறாரு? அதுக்கு பேர் இங்கிலீஷில் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு அறிவுரை கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், அதுக்கு பேர் என்னது? அறிவுரை. அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போய் ஒரு முக்கில் நின்றுக்கிட்டு இப்போ எந்த சைடு போகலாம் அப்படின்றப்ப ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் இந்த சைடு போங்க, அதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு பேர் என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ வெறும் சத்தம் மட்டும்தான் கேட்கறது, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதுக்கு அடுத்த காட்டு என்னன்னா, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன்? நான் காட்டுவேன். அப்படின்னால் ஐ வில் டீச் யூ. நான் உனக்கு கூட இருந்து என்ன பண்ண போகிறேன்? உன்னை பயிற்சி வைக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு டீச் யூ. அதனால தான் நாம் பாடத்திட்டங்களுக்கு, ஸ்கூல்களுக்கு, காலேஜ் செல்லும் பொழுது அங்கே டீச்சர் நம்ம கூடயே இருந்து என்ன பண்ணுறாங்க? நம்மளை வழி நடத்துகிறார்கள், போதிக்கிறார்கள், நம்மளை ஒரு நல்ல பலனான இடத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ஸோ தேவனுடைய அடுத்த பரிமாணம் பாருங்கள். முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன், இரண்டாவது டீச்சிங். அப்படி என்றால் கூட இருந்தே செயல்படுகிறார். ஆனால் அந்த வசனத்தினுடைய மேன்மையான விஷயம் என்னென்னா, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ தமிழில் எல்லாம் மேலே கீழே இருக்குது, இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். ஐ வில் கைட் தி வித் மை ஐஸ். என் கண்களை வைத்து நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்படின்னா கைட் பண்ண போகிறேன். கைட் என்பவர் அவர் எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்லி கொடுக்கறதில்ல, எதை செய்யணும்னு மட்டும் சொல்கிறவர் அல்ல, நம்ம கூடவே இருந்து அதை செய்ய வைக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு 3 நிலைகளிலும் நம்மளுக்கு தேவை. சில வேளையில் இதை செய்யப்பான்னு சொல்கிறது தேவை, சில வேளையில் ஹவு டு டூ இட், இதை எப்படி செய்ய வேண்டும் என்ற நிலை தேவை. மூன்றாவதாக நம்ம கூடவே இருந்து ஒருத்தர் என்ன பண்ணணும்? நம்மளை கைட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஸோ ஆவியானவர், தேவனாகிய கர்த்தர், இவங்களுடைய திட்டம் எல்லாம் என்னன்னா, மனிதர்களை வழி நடத்துவதில் தேவன் ரொம்ப கவனம் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு பிரச்சனையை குறித்து சில காரியங்களை பேச விரும்புகிறேன். எப்படி இந்த தேவ சத்தம், தேவன் இப்படி கேட்பதற்கெல்லாம் நம்மளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சில தியாலஜிக்கல் பொசிஷன்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். முதலாவது என்னவென்று சொன்னால், தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கிருந்து தன்னுடைய திட்டத்தை பேசி கொண்டிருக்கிறார், தன்னுடைய தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். காட் இஸ் இன் ஹெவன். காட் இஸ் இன் ஹெவன். சங்கீதம் 115, 3ஆவது வசனம். சப்போஸ் நீங்கள் நேற்று வர முடியலன்னா இன்றைக்கு இதை மறுபடியும் ஒரு முறை கேட்டுக்கொள்ளலாம். ஸோ காட் இஸ் இன் ஹெவன். கர்த்தர் அவர் பரலோகத்தில் என்ன பண்ணுகிறார்? வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவர் தன்னுடைய வார்த்தைகளினாலே காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதெல்லாம் வாசிக்க வேண்டாம், ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துக்கு நான் நகர விரும்புகிறேன். த ஹோலி டொல்லிங் பிளேஸ். தேவன் பரிசுத்த தலத்திலே அவர் தங்கி இருக்கிறவராய் இருக்கிறார். இது பரலோகத்தை குறித்து பேசக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இரண்டாவதாக, God dwells among his people. தேவன் தன்னுடைய மக்கள் மத்தியிலே என்ன பண்ணுகிறார்? வாசம் செய்கிறவராய் இருக்கிறார்.
இதற்கு இன்றைக்கு நான் இன்னும் கூட 2 விளக்கங்களை கொடுக்க விரும்புகிறேன். நேற்று கொடுத்த விளக்கம் போதுமானது. ஆனால் எப்பயுமே நம்முடைய பாடத்திட்டங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது அதோடு கூட அடுத்தடுத்த செய்திகளை சேர்த்து கொள்வது நல்லது. ஹல்லேலூயா. எ ப்ரொக்ரெசிவ் டீச்சிங் என்று சொல்லுவோம். நேற்று நான் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய மகிமை வந்து தங்குவதற்காக தேவன் விருப்பமுள்ளவராக இருந்தார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த செய்தி நம்மளுக்கு கிடைக்கும். தேவன் சொல்றார், நான் உங்கள் மத்தியில் வந்து என்ன பண்ண போகிறேன்? வாசம் செய்ய போகிறேன். நீங்கள் இதுக்கு நான் சொன்ன ஒரு ஆலயம் தேவை, ஆசாரியன் தேவை, நியாயப்பிரமாணம் தேவை. இது 3 ஒருங்கிணைக்கப்படும் பொழுது தான் தேவனுடைய மகிமை வந்து என்ன பண்ண முடியும்? இறங்க முடியும். இட் ஹாஸ் டு பி பொசிஷனலி டைமென்ஷனலி கரெக்ட். அது எல்லாமே சரியாய் பொருந்தும் பொழுது தான் தேவனுடைய மகிமை வருகிறது. இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுதும் தேவன் மக்கள் மத்தியிலே வாழ்ந்தவராய் இருக்கிறார். அது எங்கே என்று சொன்னால், யோவான் 1ஆம் அதிகாரத்திலே தேவன் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வார்த்தையாக என்ன பண்ணார்? கடந்து வந்தார். மனிதர்கள் மத்தியிலே தங்கி இருந்தார். வேர் வாஸ் காட் டுவெல்லிங்? மனிதர்கள் மத்தியிலே தங்கி இருந்தார். பாருங்க, எதெல்லாம் யாத்திராகமத்தில் செய்ய முடியலையோ அதெல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மனிதர்கள் மத்தியில் என்ன பண்ணாரு? தங்கி இருக்கிறவராய் இருக்கிறார். ஸோ காட் வாஸ் டுவெல்லிங் அமாங் ஹிஸ் பீப்புள். 3 ஆண்டுகள் இயேசு ஊழியம் செய்த அந்த காலகட்டங்களில் எல்லா ஜனங்களோடும் கூட என்ன பண்ணுறார்? அவர் பழகுகிறார், அநேக போதனைகளை கொடுக்கிறார். ஸோ காட் வாஸ் டுவெல்லிங் அமாங் தெம் அண்ட் ஹி வாஸ் டீச்சிங் தெம். சரி, இயேசு பரமேறின பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், திருச்சபையிலே தேவன் அசைவாடுகிறவராய் மாறுகிறார். ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே நான் என்ன பண்ணுவேன்? வந்து வாசம் பண்ணுவேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். This is the next dimension. God dwells among his people. அதனால தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குது பாஸ்டர். ஏன்னா இங்கே அவங்க கார்ப்பரேட் பிரசன்ஸில் இருக்கிறத கற்றுக்கொண்டார்கள். எப்படியாவது சர்ச்சுக்கு வந்துடணும், எப்படியாவது கொஞ்ச நேரமாவது சர்ச்சில் போய் என்ன பண்ணணும்? வசனத்தை கேட்டு விட வேண்டும் என்று வரும் பொழுது you are accessing God among us. நம் மத்தியிலே இருக்கக்கூடிய தேவனை நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? செயல்படுத்துகிறவர்களாய் மாறுகிறீர்கள், அனுபவிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். ஸோ God dwells in the eternity. பரலோகத்தில் இருக்கிறார். 2வது நம் மத்தியிலே இருக்கிறார். 3வதை தான் நாங்கள் மிகைப்படுத்தி பேச விரும்புகிறேன். God dwells in us. தேவன் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். இதை தான் நான் அதிகமாய் வலியுறுத்தினேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னா ஒன்று அவர் இன்விடேஷன் கொடுத்தா போகலாம். அவர் இன்விடேஷன் கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் திரும்பி வந்துடலாம். எப்படி? நீங்களாக முயற்சி செய்து போனீங்கன்னா அதோட எண்ட் ஆஃப் த ஸ்டோரி தான். கரெக்டாக? அப்போ அந்த பரிமாணம் தேவனுடைய காரியங்கள்னாலே மட்டும்தான் இயக்கப்படுகிறது. 2வது, அவர் ஒரு இடத்தில் வியாபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மனிதர்களும் தேவனோடு கூட சரியான முயற்சியில் இருக்கும் பொழுதுதான் அது சரியாக்கப்படுகிறது. அதனால் தான் இயேசு பூமியில் இருந்த பொழுது கூட நிறைய பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரகர்கள் அவரை தேவனாகவும் தேவனுடைய மகத்துவங்களை கூடவே இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாதவர்களாய் போய்விட்டார்கள். They couldn't access even though God among them. அதே போல தான் சபைகளிலும் பாருங்க, சில வேளையில் ஒருத்தர் நல்ல பசி தாகத்தோடு கூட தேவனை சந்திக்கணும்னு வந்திருப்பாங்க. இன்னொருத்தர் வீட்டில் போர் அடிக்குதுன்னு வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரையும் வச்சு நீங்கள் தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள பெரிய பாடாயிடும். ஆனால் தான் எனக்கு முன்னாடி இந்த பாடல்களை பாடி உற்சாகப்படுத்தி ஆராதனை நடத்துகிறாங்க பாருங்கள், அவங்களுக்காக நான் ரொம்ப ஜெபிப்பேன். ஏன்னா அவங்க தான் அந்த பாதைகளை வெட்டுகிறவங்க. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு கோணத்தில் வந்திருப்பாங்க, ஒவ்வொரு பிரச்சனையில் வந்திருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சென்னை பாஷையில் ஒவ்வொரு தினுசாக வந்திருப்பாங்க. எப்படி? இது சென்னை பாஷை. ஒவ்வொரு ஸ்டைலில் இருப்பான், ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி வந்திருப்பான், வேறு வேறு மனநிலையில் வந்திருப்பான். நாங்கள் யூத் மீட்டிங் நடக்கிறப்போ ஒரு சில பசங்க வருவாங்க. வர்றப்பே நான் சொல்லிவிடுவேன், பாருங்கள் அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணு. ஏன்னா அவன் வர்றான், ஆனால் வேற ஒரு நோக்கத்துக்காக வரான். அப்படிதான் ஒரு பையன் பாருங்கள், பெரிய பைபிள் எடுத்துன்னு வருவான். நான் சொல்லிட்டேன், நான் ஒரு 3 பேர் தான் அந்த யூத் மீட்டிங் நடத்தணும். அப்போ நான் தான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அவன் சொல்லுவேன், இந்த பையனை மட்டும் கரெக்டாக வாட்ச் பண்ணு, இவ்வளோ பெரிய பைபிள் எதுக்கு, நம்மளுக்கே சின்ன பைபிள் தான் வச்சு பிரசங்கம் பண்ணின்னு. ஒரு நாள் இவனுக்கு கண்டுபிடிச்சிட்டானுங்க, அதுக்குள்ளே லவ் லெட்டர் வச்சு எடுத்துன்னு வரான். ஏன்னா சின்னதாக வச்சா மாட்டிப்போம் பாருங்க, அதனால் பெருசாக வச்சு நான் அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசாக வருவாங்க. இவங்களுக்குள்ள தேவனை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள படாத பாடு. அதனால தான் ஆராதனை வீரர்களுக்கெல்லாம் நம்ம கை தட்டணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம் பாருங்கள். ஒவ்வொருத்தர் டிசைனில் வந்திருப்பாங்க. ஒருத்தர் இட்லி ரொம்ப கட்டியாக இருந்துச்சு, இல்லை ஒருத்தர் இட்லி நல்லா இருந்துச்சு, சட்னி மட்டும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட எல்லாரையும் சேர்த்து வச்சு அந்த தேவ பிரசன்னத்தை இறக்கிறதுக்குள்ள
நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஒருத்தட்ட மீட்டிங்கில் முடிச்சோன்னே கேட்டேன், மீட்டிங் எப்படி இருந்தது? அவர் சொன்னார், அரிசி நல்லா நீட்டாக இருந்தது. ஏன்னா நான் கேட்டது மீட்டிங்கு, அவர் சொல்கிறது பிரியாணியா. இப்படிப்பட்ட ஆளெல்லாம் வச்சு தேவ பிரச்சனத்தை இறக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால தான் சிறிய கூட்டத்தில் தேவன் சீக்கிரமாக இறங்கிறார். எதில் இறங்குறாரு? நீங்கள் பாருங்கள், ஒரு 10 பேராக சேர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன், திடீர்னு டக்க பிரசன்னத்தை உணர்ந்துடலாம். ஒரு 100 பேர் 150 போனால் ஒருத்தரும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருப்பான். ஸோ காட் இஸ் அமாங் அஸ், பட் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதை நீங்கள் அனுபவிப்பது, அதை நீங்கள் உங்களோடு கூட அதை நீங்கள் அக்வைண்ட் பண்ணுறது, அது கூட போய் நீங்கள் இணைந்து கொள்வது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் 3வது நிலை அற்புதமான நிலை. இங்கே தேவன் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். யாருக்குள்ள வாசம் செய்கிறார்? நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். இந்த 3 டைமென்ஷனை நீங்கள் நல்லா பிரித்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த 3வது டைமென்ஷனில் பெரிய பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் தேவனோடு கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் சர்ச்சுக்கு போகணுன்ற ஒரு கட்டாயத்தினால அங்கே போனால் தான் கடவுள் கிடைப்பார்னு கிடையாது. ஆனால் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகும் பொழுது அங்கே அதை பற்றி போதிக்கப்படுகிறது. ஆனால் இப்போ 24 ஹவர்ஸ் நம்ம சர்ச்சிலே இருக்க முடியாது. கரெக்டாக? இப்போ வீட்டுக்கு வேலைக்கு யார் போகிறது, பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது, அவங்கள தேவ பக்தி உள்ள சந்ததியை எப்படி மாற்றதெல்லாம் முடியாது. ஆனால் 24 ஹவர்ஸ் தேவன் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவர்கள் ஒரு ஆலயத்தை வைத்து அங்குதான் போய் தொழுது கொள்வதை குறித்து அதிகமாய் பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் தான் இயேசு வந்தார். தேவனை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே தேவனை ஆராதிக்கலாம், வீட்டில் இருந்தே தேவனோடு கூட கம்யூனிகேட் பண்ணலாம். தேவனும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தேவன் உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கலாம். ஸோ தட் இஸ் த கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் அ நியூ கவனன்ட். இந்த புதிய உடன்படிக்கையிலே தேவன் ஏற்படுத்தின அற்புதமான விஷயம். நிறைய பேருக்கு புதிய உடன்படிக்கைனா பாவ மன்னிப்பை மட்டும்தான் பேசுகிறார்கள். ஆனால் அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பரிமாணத்தை நான் இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட எரேமியா 31ஆம் அதிகாரம், ஜெரேமியா சாப்டர் 31 verse 32 onwards. இதை நான் சற்று விலக்கி விட்டு இன்றைய பாடத்திட்டத்துக்குள்ளாய் உங்களை கொண்டு சொல்ல விரும்புகிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. அப்படி என்றால் there was an old covenant, ஒரு பழைய உடன்படிக்கை இருந்தது, அதன்படி அல்ல. அந்த ஸ்டைலில் கிடையாது, அக்ரிமெண்ட் அந்த ஸ்டைலில் நான் எழுத போகிறதில்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாயகர்னா ஒரு ஹஸ்பண்டாக இருந்து நான் தான் அந்த வில்லை எழுதினேன். ஆனால் அப்போ கூட இந்த ஜனங்கள் ஒரு மனவாட்டிகளாக இருக்க வேண்டியவர்கள் சரியாக என்ன பண்ணலாம், அதை செயல்படுத்தவில்லை. இப்போ 33ஆம் வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது. இப்போ புதிய டீட் எழுத போகிறேன். ஓகே, இதெல்லாம் என்னுடைய டிரான்ஸ்லேஷன், நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ புதிய பத்திரம் ஒன்று எழுத போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம புதிய பத்திரத்தின் கீழே வாழ்கிறோம். அவர் சொல்றாரு, புதிய உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து. இந்த நியூ கவனன்ட்ல ஏற்படுற முதல் மிகப்பெரிய மாற்றம் என்னவென்று சொன்னால், இப்ப தேவனுடைய திட்டமும் செய்தியும் வழி நடத்துதலும் இப்பொழுது உங்கள் உள்ளத்துக்குள்ளாக வைக்கப்படுகிறது. Now the instruction was outside, but in the new covenant the instruction has come inside. நீங்க புதிய உடன்படிக்கை செய்தியை கரெக்டா பேசுறதுக்கு முன்னாடி இந்த செய்தியை சரியாய் சொல்லிவிட்டு பேசினால் பிரச்சனை கம்மி. வழிநடத்தப்படுகிற அந்த முறையை கர்த்தர் மாற்றி விட்டார். இப்ப வெளியில இருந்து வழி நடத்தல, நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ற, அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, எப்படி I am going to do a deep impression in their hearts. இவங்களால இதை அழித்தே போட முடியாது. ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் தேவனை மறந்தே வாழ முடியாது. அதான் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே பின்வாங்குதெல்லாம் இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் அவைகளை ரொம்ப 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 சொற்பமாய் பார்க்கிறோம். ஏன்னா இங்க எழுதப்பட்ட நிலைகளுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். Your spirit has been impressed with God's divine patterns. தெய்வீக திட்டங்கள் உங்கள் ஆவியிலே என்ன பண்ணப்பட்டிருக்குது, பதிக்கப்பட்டாகிவிட்டது. That's the greatest effect of new covenant. அவர் சொல்றாரு, உங்கள் இருதயத்திலே நான் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். When the right things happen, you will become my child and I will become your God. நான் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்போ புதிய உடன்படிக்கையில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, வெளியே இருக்கிற வழி நடத்துதல் உள்ளே வந்து விட்டது. எல்லாரும் சொல்லுங்க, வெளியே இருக்கிற வழி நடத்துதல் உள்ளே வந்து விட்டது. இதான் புதிய உடன்படிக்கையில் நடந்த மிகப்பெரிய மாற்றம்.
த ஃபர்ஸ்ட் திங் அவர் சொல்றாரு, அக்ரிமெண்ட் எழுத போறேன், அதுல இதுதான் நடக்க போகிறது. அதில் என்ன பண்ண போகிறது, நீங்கள் அதாவது நீங்கள் பத்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா முதல் பக்கம் தான் ரொம்ப முக்கியமான பக்கம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அங்கே தான் பேர் இருக்கும், தாத்தா பேர் இருக்கும், வாங்குற ஒரு பேர் இருக்கும், எல்லாம் ஃபஸ்ட்டு லெட்டர் இதான். அது அடுத்தது 34ஆம் வசனம். இனி ஒருவன் உங்கள் அயலானையும் ஒருவன் உன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று என்ன பண்ண போதில்லை, போதிக்க போதில்லை. The knowledge of God will be effectuated immediately. தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க ஸ்பிரிட்ல வந்து இம்மிடியேட்டா டவுன்லோட் ஆயிடும். அதனால பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம உடனே தேவனை தேடுகிறோம். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட உடனே பாருங்க நிறைய பேர் அதிகமா ஜெபிப்பாங்க. ஏன்னா இப்ப அந்த தாக்கம் மிகப்பெரிய இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப யாரும் கூட இருந்து எப்பா கடவுளை தேடு, ஆலயத்துக்கு போ, சர்ச்சுக்கு போ, பைபிள் படி, இப்படிலாம் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. உண்மையான ஒரு தெய்வீக சந்திப்பு, இஃப் there is a genuine born again experience, இம்மீடியட்டா நடக்கக்கூடியது, உடனடியாக நடக்கக்கூடியது. தேவனை பற்றிய ஒரு தெய்வீக அறிவு உங்கள் ஆவியிலே உடனாக பதிக்கப்படுகிறது. உங்களுக்கு அயலான் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் எல்லாம் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. ஏப்பா நியாயப்பிரமாணத்தை எடுத்து படி, ஆலயத்துக்கு போ, அங்க லேவியன் சொல்றதை கேளு, ஆசாரியன் சொல்றதை கேளு. இப்ப எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு புதிய மண்டலத்துக்குள்ளாய் மாற்றி விட்டார். அடுத்து சொல்றாரு, கர்த்தரை அறிந்து கொள் என்று என்ன பண்ண வேண்டியதில்லை, போதிக்க வேண்டியதில்லை. A real hunger and thirst will be stirred inside of you. ஒரு தெய்வீக தாகம் உனக்குள்ளே தூண்டப்பட்டு விடும். ரட்சிக்கப்பட்டதின் மிகப்பெரிய அடையாளம், நம்ம யாரோ பெரிய சிலுவை போட்டதுனால ரட்சிப்பை நம்புகிறது கிடையாது. கரெக்டா? இல்லாட்டி ஒரு பேட்ஜ் குட்டிக்கிட்டதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு இல்லை. இப்போ ஒரு மனிதனுக்குள்ளாக அந்த தெய்வீக தாகம் இருக்குது பாருங்க, அதுதான் அடையாளம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புதிய உடன்படிக்கையில் ஒரு தெய்வீக தாகம் உங்களுக்குள்ளாக தூண்டப்பட்டிருக்கும். அந்த தாகத்தினுடைய நிறைவு தான் நீங்கள்லாம் இங்கே இந்த மீட்டிங் வந்திருக்குது. ஹல்லேலூயா. ஏன் சர்ச்சுக்கு போகிறோம், ஏன் பைபிள் படிக்கிறோம், ஏன் தேவனை தேடுகிறோம், ஏன் ஆராதனை பாடல்களை பாடுகிறோம், ஆராதனை மியூசிக்கை நம்ம உட்கார்ந்து கேட்குறோம். நான் உள்ளே ஒரு தாகம் என்ன பண்ணப்படுகிறது, உண்டாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் புதிய உடன்படிக்கையில் நடந்தது. அடுத்து சொல்றாரு, அவர் சிறியவன் மட்டும் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். இந்த ஏஜ் பாரே கிடையாது. அவன் சிறு பிள்ளையிலிருந்து பெரிய லெவல் வரைக்கும் அவன் என்னை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் ஆவியில நடந்த ஒரு பெரிய தெய்வீக திட்டம். கரெக்டா? அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க, நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இது லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்ப புதிய உடன்படிக்கையில் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், முதல்ல அக்கிரமத்தெல்லாம் என்ன பண்ண மாட்டாரு, நினைக்க மாட்டார், பாவங்கள் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அது கீழே வருது அக்ரிமெண்ட்ல. முதல்ல என்னன்னா, நான் உனக்குள்ளாக வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். The new covenant teaches has to know this properly. வெறும் பாவ மன்னிப்பை மட்டும் சொல்றதுனால நியூ கவர்னன்ட் கிடையாது. புதிய உடன்படிக்கை என்பது வெளியே இருக்கிற வழி நடத்துதல், உங்கள் ஆவியிலே தேவன் பதிவிறக்கம் செய்திருக்கிறார். Now you have become highly qualified to have a personal connection with God. தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவுக்காக நீங்களும் நானும் நகர்த்தப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாம் கூட்டத்தில் இருக்கலாம், ஆனால் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆவியோடு கூட இப்பொழுது இடைப்பட்டு கொண்டிருக்கலாம். அதனால தான் சில வேளை சொல்லுவோம், என் கடவுள் அந்த பிரசங்கம் பண்ணும்பொழுது என் கூட பேசினார். இப்ப நான் பேசுறதுனால இல்ல, அவர் உங்கள் ஆவியிலே பேசி கொண்டிருக்கிறார். அதனால பிரசங்கமும் ஆராதனையோ ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுது, ஒரு அருமையான சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் கிரியேட் பண்றது. ஆனால் இறங்கி வருகிறவர் தேவன். ஹல்லேலூயா. ஆனால் தான் நான் சொல்கிறேன் பாருங்க, என் பிரசங்கத்தை நான் ரொம்ப பெருசாக நம்புறதில்லை, என்னால் முடிஞ்சளவு பண்ணுறேன். ஆனால் பேசுகிறவர் தேவன். என்னைக்கு நான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேனோ அன்றைக்கு நானே ஒரு பெரிய முட்டாள் ஆகிவிடுவேன். அப்படி இருந்தால் என்னுடைய குடும்பத்தையே நான் பெஸ்ட்டாக மாற்றிருந்துருக்கலாம் பாருங்க, என் பிள்ளைகளை பெஸ்ட்டாக மாற்றிருக்கலாம். முடியாது. என்ன நம்மளால் முயன்றதை செய்துகிறோம். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே தேவன் உள்ளே இருந்து நம்மளை போதிக்கிறவராய் மாறி இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராய் மாறி இருக்கிறார். அதான் இந்த நியூ கவர்னன்ட். இங்கே தேவன் நமக்குள்ளாக வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். நான் அதற்கு மேற்கோளாக சில வசனங்களை நேற்று காண்பித்தேன். அதில் யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம், நீங்கள் எழுதியிருந்தால் செக் பண்ணிக்கோங்க, இல்லை புதுசாக எழுதுறவங்களா இருந்தால் எழுதி கொள்ளுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இங்கே
தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்குள்ளாக ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்குள்ளே ஜீவனுள்ள நதி என்ன பண்ணும்? ஓட போகிறது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, யூதர்களுக்கு ஆலயம் தான் அவங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய சார்பு நிலையை உண்டாக்கினது. they were too much leaning on the temple. அதனால தான் கர்த்தர் பார்த்தாரு, இதை நான் உடைச்சிடுறேன், இப்போ நீ எங்கிட்ட வரணும்னு இயேசு சில காரியங்களை மாற்றி அமைத்து விட்டார். இன்னைக்கு வரைக்கும் யூதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அது நம்ம புறஜாதிகளாகிய நமக்கோ அது சாதகமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. உலகத்திலே ஒரே ஒரு டெம்பிள் தான் இருக்குது. அங்கே தான் போனால் நீங்கள் தேவனை சந்திக்கணும்னா நம்மளாம் இப்போ எங்கே போகிறது? ரைட்டா, நம்ம இங்கேருந்து ஒரு வெக்கேஷனுக்கு போகிறதுக்கே நம்மளால் என்ன பண்ண முடியல? காசு சேர்க்க முடியல. எல்லாரும் எருசலேம் போனால் என்ன ஆகும்? அதெல்லாம் தேவன் மாற்றி அமைத்துட்டார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கடவுள் செய்து வச்சிருக்கிறார். இதுக்கு நீங்கள் அதிகமாக நன்றி சொல்லணும். ஏன்னா அவருக்கு தெரியும் உலகம் முழுவதும் என்னை நேசிக்க போகிறது, நானும் அவர்களை நேசிக்க போகிறேன். அதனால் எல்லாரும் கூடயும் வாசம் பண்ணுவதற்கு அவர்களே நான் ஆலயமாய் மாற்றப் போகிறேன். அப்புறம் யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவரே செடியாக இருக்கிறார், நாம் என்னவா இருக்கிறோம்? கொடிகளாக இருக்கிறோம். ஸோ தெர் இஸ் an inner dynamic union with Christ has happened. நாம் இப்பொழுது ஆவியிலே தேவனோடு கூட என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஆவியிலே என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். one who's we have been joined together in the Lord in the Spirit. நம் ஆவியிலே இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் தேவன் ஏன் செய்தார், எதற்கு செய்தார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்பொழுது அவர் தன்னுடைய திட்டத்தை புதிய உடன்படிக்கையின் கீழாக நமக்குள்ளாக இருந்து செயல்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் செய்கிறார்னா, நமக்குள்ளாக இருந்து செயல்பட விரும்புகிறார். இப்போ நம்ம கேட்கலாம், நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நான் எப்படி பாஸ்டர் தகுதியாக இருக்கிறேன்னா, உங்கள் ஆவி தகுதி அடைந்து விட்டது. ஆமென். Your spirit is highly qualified to have communion with God. நீங்கள் தேவனோடு கூட இணைக்கப்படுவதற்கு உங்கள் ஆவி முழுமையாக தகுதி அடைந்து விட்டது. இப்ப உங்கள் ஆவியிலிருந்து தான் தேவன் உங்களை வழி நடத்துகிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் அடுத்து எழுதிக்கோங்க. God speaks to your spirit, not to your brain. Okay. God speaks to your spirit, not to your brain. பாருங்க, இந்த ஒரே ஒரு வாசகத்தை நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பெரிய பெரிய மாற்றங்களை சந்தித்து விடலாம். God speak to your spirit, not to your brain. சரி, ஏன் பாஸ்டர் ஏன் மூளைக்கு பேச மாட்டார்? ஏன்னா தேவன் முதலாவது ஆவியாய் இருக்கிறார். முதலாவது தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். John chapter 4 verse 24. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது அவர் கூட நீங்கள் கனெக்ஷன் வைக்கணும்னா உங்கள் ஸ்பிரிட் மூலமாக தான் அவர் கூட கனெக்ஷன் வைக்க முடியும். ஏனென்றால் தேவனே ஆவியாய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். He is an incorporeal being. அப்படி என்றால் நம்மளை போல இந்த மாம்சம், எலும்பு, இரத்தம் இது மூன்றையும் உடையாதவராய் மகிமையின் சரீரமாகிய ஆவியின் சரீரத்தை உடையவராய் இருக்கிறார். ஸோ நான் இப்போ சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் டெக்னிக்கலி தியாலஜிக்கலி பிரச்சனை வரக்கூடாதுக்காக சொல்கிறேன். அவருக்கு எலும்பு, சதை, ரத்தம் இது மூன்றும் தான் மனிதத்துவத்தின் மிக முக்கியமான அடையாளம். இதன் அடிப்படையில் தான் சரீரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனும் ஆவியாய் இருக்கிறார். ஆனால் அது ஆவிக்குரிய சரீரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சரீரமாட்டாரோ அப்பொழுது உங்களுக்கு அறிவும் புத்தியும் வர ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் தேவனோடு கூட நெருங்கி போகணும், அந்த இன்டிமெசிக்குள்ளே வரணும், அந்த ஃபெலோஷிப்புக்குள்ளே வரும். அப்பொழுது அறிவும் புத்தியும் என்ன பண்ணும்? செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் உணர்வுள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள். அந்த அடைக்கப்பட்ட அடைப்புகளெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ரிலீஸ் பண்ணிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி காலையில் உங்கள் ஆவி ஏற்கனவே தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கம்யூனிகேஷனை பிளாக் பண்ணுறதை நம்ம ரிலீஸ் பண்ணி ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஆவியில் டெவலப் ஆகாமல் உங்கள் ஆத்மாவை மட்டும் டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஆத்மாவை தேவனுக்கு அடிமைப்படுத்த முயற்சி செய்யுங்கள், விட்டு கொடுக்க முயற்சி செய்யுங்கள். என்ன பண்ணுங்கள்?
விட்டு கொடுக்க முயற்சி செய்யுங்க. கர்த்தாவே, என் சிந்தனை மண்டலத்தை விட்டு கொடுக்கிறேன், என் உணர்வு மண்டலத்தை விட்டு கொடுத்துறேன். கர்த்தாவே, என்னுடைய கற்பனை மண்டலங்களை விட்டு கொடுக்கிறேன். கர்த்தாவே, என்னுடைய சித்த மண்டலங்களை விட்டு கொடுக்கிறேன். இன்றைக்கு ஆவியானவர் எனக்குள்ளாக எழும்பி பராக்கிரமான வேலைகளை செய்யுங்கள். நான் வழி நடத்துவதற்கு நான் என்னை விட்டு கொடுக்காமல் இருந்தால், கர்த்தாவே, இனிமேல் உங்கள் ஆவியை என்ன பண்ண மாட்டேன்னா அவித்து போட மாட்டேன். உங்களுக்கு துக்கத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், ஏற்படுத்த மாட்டேன். நான் ஒரு வெள்ளாட்டை போல முரட்டாட்டமாக என்ன பண்ண மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். மறுபடியும் என்னை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா. Lord, again renew me, speak understanding inside of me. எனக்குள்ளாக அந்த மனித ஆவியிலே தேவன் மறுபடியும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்துங்க. ஆனால் தான் உள்ள நதியை மறுபடியும் கட்ட விழுத்துட்டீங்கன்னா இந்த கிளாக் எல்லாத்தையும் அதை எடுத்துகிட்டு போயிடும். ஹல்லேலூயா. பாருங்க, வெள்ளம் போல ஆவியானவர் ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த தடைகள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஆமென். கொஞ்ச நேரம் நம்ம எழுந்து நிற்போமா? அப்படியே ஆவியில் செபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய லைஃப்பில் ஏன் என் கூட கம்யூனிகேட் பண்ண முடியலன்ற ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானித்தோம்ப்பா. எல்லாமே ஒருத்தர்கிட்டே இருக்காது, இல்லை யாருக்கிட்டையுமே ஒன்றுமே இல்லாமலாம் போகாது. எங்கேயோ ஒரு இடத்துல சில காரியங்கள் இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம அர்ப்பணித்து ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து செபிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் என் கூட பேசுவதற்கு, என்னோடு கூட இடைப்படுவதற்கு, என்னோடு கூட நதியாய் பாய்வதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் இந்த வேளையில் அடித்து செல்லப்படுவதாக. கொஞ்ச நேரம் அப்படியே வாய்களை திறந்து செபிப்போமா? கொஞ்ச நேரம் அப்படியே வாய்களை திறந்து செபிப்போம். ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுத்து செபிப்போம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்கெங்கெல்லாம் எனக்கு சவால்கள் இருக்கிறதோ, என் தனிப்பட்ட சவால்கள், என்னுடைய ஆவி வளர்ச்சி அடையவில்லை, ஆனால் என் ஆத்மாவோ அது ரொம்ப வளர்ந்து போயிருக்கிறது. நான் மைண்டில் ரொம்ப நிறைய விஷயத்தை கற்று வைத்திருக்கிறேன், ஆனால் நீ மைண்டில் பேசல, என் ஆவியிலே பேசுகிறவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, என்னுடைய உணர்வுகளுக்கு நான் ரொம்ப வருஷமா இடம் கொடுத்துட்டேன். இது வாங்கினா நல்லா இருக்கும், அது வாங்கினா நல்லா இருக்கும், அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும், இப்படி போயிட்டா நல்லா இருக்கும், அப்படி பழகினா நல்லா இருக்கும், அந்த ஊர் போயிட்டா நல்லா இருக்கும்னு. கர்த்தாவே, என் உணர்வுகளையே நான் வளர்த்து வைத்து விட்டேன். கர்த்தாவே, என்னுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்தை நான் மேட்ச் பண்ணியே பார்க்கல, அதை கொஞ்சம் கூட ஒழுங்கு பண்ணியே பார்க்கல. என் சித்தத்துக்கே வாழ்ந்து விட்டேன், என்னுடைய சுய சித்தத்தையே நான் மிகைப்படுத்தி விட்டேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தாவே, இவைகள் எல்லாம் ஆவியானவரால் அது மேற்கொள்ளப்படும்படியாய் செபிக்கிறேன். கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் ஆவியில செபிக்க போகிறோம். எல்லா கண்களும், மாம்ச கண்களும் மூடி இருந்து ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படியாய் செபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னிட்ட எங்க பிரச்சனை இருக்குது, எங்கிட்ட எங்க சவால்கள் இருக்கிறது, எங்க என்னால நான் முன்னேறி போக முடியவில்லை, ஆவியானவரே உம்முடைய வெளிச்சத்தை எந்த இடத்துல உம்மால பிரகாசிக்க முடியவில்லை என்பதை என்னோடு கூட பேசுங்கப்பா. கொஞ்ச நேரம் மனம் ஒப்புரவாகுதலுக்காய் செபிப்போம். பாருங்க, கொஞ்ச நேரம் ஆவியானவர்கிட்ட கேளுங்க. கர்த்தாவே, என்னுடைய அடைப்பு எங்க இருக்குது, எங்க என்னுடைய அடைப்பு இருக்குது? நான் மனுஷ அப்ரூவலுக்காகவே வாழ்ந்துகிட்டே இருந்துட்டேனா? கர்த்தாவே, இஃப் ஐ எம் லிவிங் ஃபார் ஹியூமன் அப்ரூவல், மனிதன் என்னை அங்கீகரிக்கணும், மனிதன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனிதன் என்னை பாராட்ட வேண்டும் என்றே வாழ்ந்து விட்டேன் என்று சொன்னார். என்னுடைய உணர்வுகள் கர்த்தாவே அது பக்கமாகவே சார்ந்து விட்டால் இன்றைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். கர்த்தாவே, நான் உம்மை பிரியப்படுத்தவோ உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவுமே நீர் இந்த பூமியில் வந்தது போல இயேசுவே நானும் அப்படியே வாழ விரும்புகிறேன். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ரிஹலா ஷெதரே போ கபாலா ஷபா. ஒரு 2-3 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில் மட்டும் ஜெபங்க. நீங்கள் அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொள்ளனா கர்த்தர்கிட்ட கேளுங்க. இப்போ என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. வெறும் அந்நிய பாஷையில் மட்டும் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஓ ரிமா லபோ ஷபா. அந்த நதியிலிருந்து தேவன் செய்திகளை கட்டவிழ்க்க விரும்புகிறார், உன்னோடு கூட பேச விரும்புகிறார், உன் சூழ்நிலைகளை விவரித்து காண்பிக்க விரும்புகிறார், உன்னுடைய உண்மையான நிலையை கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். நீ எங்க இருக்கிற, நீ எப்படி இருக்கிற, ஏன் என்னால உங்கூட பேச முடியல, பல நாள் உங்கூட பழகின, என்னால ஏன் உன்னால பழக முடியவில்லை, ஏன் அந்த எட்டின உயரத்துக்கு வர முடியவில்லை என்பதெல்லாம் கர்த்தர் காண்பிக்க முடியும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சவால்களை நீங்கள் தியானித்து பாருங்கள். ஓ அதிகமான பேச்சு, அதிகமான உலக பேச்சு, அதிகமான உலக சிந்தனை, அதிகமான உலக ஆசைகள், அதிகமான உலக எதிர்பார்ப்புகளினாலே உன் ஆவி மடங்கடிக்கப்பட்டிருக்கலாம். உன்னுடைய ஆவி அது தடை பண்ணப்பட்டிருக்கலாம். அந்த ஸ்பிரிட் கம்பார்ட்மெண்ட், இந்த இன்ட்யூஷன் என்ற பகுதி வேலை செய்ய முடியாமல் இருக்கலாம். இல்லாவிட்டால் நீ வேற எதையும் ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். உன் அழகை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம், உலக ஆடம்பரத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம், உலக செல்வங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். You might be worshiping the god of mammon. நீ எதையோ ஒன்றை உண்மையான தேவனை ஆராதிக்காமல் உன் படிப்பை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். நான் எவ்வளவு படிச்சுட்டேன், நான் எந்த காலேஜ் படிச்சிருக்கிறேன், எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ.
You may be worshiping your education, or you may be worshiping your money. இந்த பூமியிலே தேவனுக்கு நேரடியாய் விரோதமானது பணம் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் people worship money, indirectly they worship devil, but they worship money. உன்னுடைய இருதயம் தேவனுக்கு மிகப்பெரிய இடத்தை கொடுக்காமல், தேவனுக்கு மிகப்பெரிய வைராக்கியமான வாழ்க்கை முறைகளை கொடுக்காமல், நீ இந்த உலக சிற்றின்பங்களுக்காகவும் உலக அங்கீகாரங்களுக்காகவும் இதுக்காகவே ஓடி ஓடி ஏதோ ஒரு நிலைகளை தேடிக்கொண்டே இருந்திருக்கலாம். அதனால்தான் அந்த ஸ்பிரிட் கிளாக் ஆயிருக்கலாம். அந்த ஸ்பிரிட்ல தேவன் வேலை செய்ய முடியாதபடி அந்த தடைகள் உண்டாயிருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, ஓப்பன் யுவர் ஹார்ட் அன்டு காட். தேவனுக்கு உன் இருதயத்தை திறந்து கொடு. கர்த்தாவே, என் கூட பேசுங்கப்பா, என் கூட இடைப்படுங்க. அதுக்கு என்ன தடையோ அதை நான் விளக்க விரும்புகிறேன். ஓ பகாலா சேதேரே இரேமா ஹபோ லபோ ஷபா கபோ லமாதிரி. பாருங்க, நான் பேசுறது மட்டும் கேட்க ரெடி ஆகாதீங்க. ஆவியானவர் இப்போ உங்க ஒவ்வொருத்தரோடும் பேச ஆரம்பிப்பா. அதுக்கு நான் சொல்றேன், நீங்க ஆவியில செபியுங்க, நீங்க ஆவியில செபியுங்க. கர்த்தர் எதுக்கு என்ன ஜெபிக்க சொல்றாரோ அதை நான் சொல்றேன். ஆனா நீங்க ஆவியிலிருந்து செய்தியை பெற்றுக்கொள்ளுங்க. நான் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்துல வானமண்டலங்களை ஓபன் பண்றேன்ப்பா. இப்பொழுது தேவன் இறங்குகிறவரும் பேசுகிறவருமாய் ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்படுவீராக. அவங்க வாழ்க்கையை குறித்து பேசுவீராக, அவங்க போக வேண்டிய இடத்தை குறித்து பேசுவீராக, அவங்க செய்ய வேண்டிய திட்டங்களை குறித்து பேசுவீராக. ஓ ரிபாலை ஷேதரே மோ ரபா கிபோல் சாதாரா எமா ஹபோ லபோ ஷபா. தேவனுக்கு என்று இந்த வைராக்கியங்கள் எல்லாம் செத்து போய் இருக்குதுப்பா. மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய ஸ்தானாதிபதிகள் எழும்புவார்களாக. ஓ கர்த்தருக்காக நான் இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி இருக்கணும் என்ற அந்த வைராக்கியங்களா செத்து போயிருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், மறுபடியும் வைராக்கியத்தை உன் ஆவியிலே நான் வைக்க போகிறேன், உன் ஆவியிலே வைக்க போகிறேன். அகைன் மறுபடியும் அதை வைக்க போகிறேன். ஓ ரெஹலா ஷேதரே ரிபோ கபா லபோ ஓ ரெபா கபோ லபா சபா கிரி ரபா லபோ ஷபா. ஓ ரானானந்தரா ராலாபோ ஷேதரே ஓ ரெலா ஷேதரே ரே மோஷதரா. அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்படியே ஆவியில தேவனை ஆராதிப்போம். சொல்லுங்க, லார்ட் ஐ ஓபன் மை ஸ்பிரிட் unto you Father. என் ஆவியை உமக்கு திறந்து கொடுக்கிறேன்ப்பா. என் கூட பேசுங்க, அடுத்த கட்ட நிகழ்வுக்கு என் கூட பேசுங்க, அடுத்த கட்ட மகிமைக்கு பேசுங்க. கடந்த காலத்துல நான் எங்கெல்லாம் மீறி போனேன் என்பதை கர்த்தர் என் கூட பேசுங்க. ஓ ரலாபாஷிக. இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசுங்க. இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசுங்க. இன்னைக்கு நான் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை பேசுங்க. நான் ஆவியை அவித்து போடாமல் பார்த்துக்கிறேன்பா. எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் ஆவியை அவித்து போடாமல் பார்த்துக்கிறேன், உம்முடைய ஆவியை துக்கப்படுத்தாமல் பார்த்துக்கிறேன். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை பலப்படுத்துங்கப்பா. சின்ன சின்ன அசைவுகளுக்கு கூட நாங்கள் சந்தோஷமாய் துள்ளி குதித்து தேவனை ஆராதிக்க கிருபை செய்யுங்க. சின்ன சின்ன அசைவுகளுக்கு கூட நாங்க என்ன பேசணும், நாங்க எதை பேசக்கூடாது, எதை சிந்திக்க வேண்டும் என்ற சின்ன சின்ன வழித்தலத்தில் கூட நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். ஓ ஹalleluya. ரெபாலா தெரே கபாலா மோ சபா கபோ லபா. ஓ ரபா. கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயா தேவனுக்கு உங்களை விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா டங்ஸ்ல பேசுங்க. மனதுல எந்த பாரத்தையும் வச்சுக்காதீங்க. நான் சொல்றேன் பாருங்க, டங்ஸ்ல பேசும்பொழுது கூட மனதுல பாரம் இருந்துச்சுன்னா தேவனுடைய இடைப்பாடுகளுக்கு அது தடையாய் மாறிடும். அப்படியே ஃப்ரீயா எல்லா கடன் இருக்குது அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க, வியாதி இருக்குது தூக்கி ஓரம் வச்சிருங்க, குடும்ப பிரச்சனை இருக்கு தூக்கி ஓரம் வச்சிருங்க. சொல்லுங்க, அதாவது 2-3 நிமிஷம் நான் உங்க கூட கனெக்ட் ஆக போறேன்ப்பா, உங்க கூட கனெக்ட் ஆக போறேன். அந்த செடிக்கு கொடிக்கு செடி எப்படி உதவியா இருக்குதோ இன்றைக்கு என்னோடு கூட உதவியா இருங்க. என் கூட ஆவியை ஊற்றுங்க, என் கூட பேசுங்க, எனக்கு தரிசனங்களை காண்பீங்க, என்னோடு கூட பேசுங்க. என் உள் உணர்விலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. A deep impression, O Lord. ஒரு ஆவியிலே ஒரு பெரிய தாக்கம் இப்பொழுது தேவன் அதை உன் ஆவியிலே பதிய வைக்கிறார். ரே மாலே ஷேதரே. A deep impression. சிறு பிள்ளையே, நீ சிறு பிள்ளை அல்ல, உன்னோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். வாலிபனே, உன்னோடு கூட பேசுகிறார். வாலிப பெண்ணே, உன்னோடு கூட தேவன் ஆழமாய் பேசுகிறார், உன் எதிர்காலத்தை பேசுகிறார். ஒரு டீப் இம்ப்ரெஷன்ஸுக்காய் ஸ்தோத்திரம், ஒரு அசைவுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
கர்த்தாவே நாங்கள் பண்படுத்தப்பட்டவர்களாய் கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் இருக்க விரும்புகிறோம். முரட்டாட்டம் உள்ள ஆடுகளாய் இல்லாதபடி விட்டு கொடுக்கிற ஆடுகளாக, கீழ்ப்படுகிற ஆடுகளாக, அர்ப்பணிக்கிற ஆடுகளாக, கர்த்தா ஆவியை வளர்த்தெடுக்கக்கூடிய மனநிலை உள்ளவர்களாய் நாங்கள் மாற விரும்புகிறோம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்க அறிவோடு பேசுகிற தேவன் அல்ல, எங்கள் ஆவியோடு பேசுகிற தேவன். 24 மணி நேரம் எங்க கூட பேசுவீராக. போக்கிலும் பேசுவீராக, வரத்திலும் பேசுவீராக, ஜெபிக்கும் பொழுது பேசுவீராக, பைபிள் படிக்கும் பொழுது பேசுவீராக, ஆராதிக்கும் பொழுது பேசுவீராக, ஜெபிக்கும் பொழுது பேசுவீராக. எங்களோடு கூட கர்த்தாவே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பீராக என்று சொல்லி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.